சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. 234 தொகுதிகளிலும் தலைகீழாக மாறிய தேர்தல் முடிவு. ஒரு மிகப்பெரிய ஒரு சேனல் வெளியிட்ட சர்வே முடிவுகள். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. ஒரு கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 120 தொகுதியிலிருந்து வெல்லக்கூடிய கட்சி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையில் தற்போது இந்த சர்வே அடிப்படையில் 120 தொகுதியில் எந்த கூட்டணி கட்சி வெல்ல போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த தடவை ஒரு மாற்றத்துக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மக்கள் பார்த்தீங்கன்னா காத்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது தமிழகத்தில் இந்த தடவை 4 முனை தேர்தல் இருக்கும். அதாவது அதிமுக தரப்பு கூட்டணி ஒரு புறமும் திமுக கூட்டணி ஒரு புறமும் நான் தமிழர் கட்சி வழக்கம் போல் தனித்து போடுவதாக பார்த்தீங்கன்னா முடிவெடுத்திருக்காங்க. இப்போது தாவேக்கா அரசியல் களத்திற்குள் புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா அவங்களும் தனித்து போடுவதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் சின்ன சின்ன கட்சிகள் வந்தால் கூட்டணியில் செயல்படுவோம் அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தாவேக்கா என்ன மாதிரியான தாக்கம் உண்டாக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் 234 தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய தாக்கம் பெரிதளவு மக்கள்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மத்திய உள்துறையில் எடுத்த கருத்து கணிப்பும் சரி, தமிழகம் முழுவதும் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பிலும் சரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிக இடங்களில் முதலிடத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கிறதாகவும் 42% வாக்குகளை பெறுவதாகவும் கிட்டத்தட்ட 102லேருந்து 105 தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திமுக 38லேருந்து பார்த்தீங்கன்னா 39% இருப்பதாகவும் கிட்டத்தட்ட 88 90 தொகுதியில் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நான் தமிழர் கட்சி வழக்கம் போல் 6%, ஆனால் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 தொகுதிகள் கைப்பற்றும் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய தாவேக்கா, அதாவது அரசியல் களத்துக்குள் புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 அதாவது 24% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6லிருந்து 10 தொகுதியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சி முன்னிலை வகிக்கிறது. அதாவது சென்னையில் பார்த்தீங்கன்னா டிவிகே இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியில், சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியில் ஒவ்வொரு கட்சி முன்னிலை வகித்துட்டு வருது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் மிக ஒரு அனல் பறக்கும் தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய ஒரு போட்டி அரசியல் களத்தில் காத்துட்ருக்கு. யார் 2026 தேர்தலில் வென்று தமிழகத்தை ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்ப்போம். உங்களுடைய ஆதரவு 2026 நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.